ஹலோ எவ்ரிவன். ஒரு கப்பல்ல கணவன் மனைவி பயணம் செய்றாங்க. இப்போ அந்த கப்பல் கவிழ்ற நிலைமையில இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறதுக்கு தான் ஒரு படகு இருக்கு. மனைவியை பின்னாடி தள்ளிட்டு கணவன் மட்டும் அந்த படகுல தப்பிச்சு போயிடுறாரு. இப்போ கப்பல் கவிழ்ற நேரத்துல அந்த மனைவி கணவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இறந்திருப்பாங்க அப்படின்னு ஆசிரியர் மாணவர்கள் கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. நிறைய பேர் நிறைய விதமான பதில்கள் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிருப்பாங்க டீச்சர் அப்படின்னு சொல்றான். அந்த டீச்சரும் ஆமா கரெக்ட், எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடியும் எங்க அப்பா கிட்ட இதுதான் டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அந்த ஆசிரியர் வருத்தப்பட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதையை கண்டினியூ பண்றாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. அந்த பெண் குழந்தை அவங்க அப்பாவுடைய டைரி எடுத்து பாக்குது. அதுல அவளோட அம்மாக்கு உயிர்கொல்லி நோய் இருக்கிறது அப்பதான் அவளுக்கு தெரிய வந்தது. அந்த கப்பல்ல நீ சாகும் போதே நானும் செத்துருக்கணும், நம்ம பெண் குழந்தைய வளர்க்கணும்ன்றதுக்காக படகுல ஏறி நானும் தப்பிச்சிட்டேன். இதை படிச்சதும் அவ கண்கள்ல கண்ணீர் வருது. எண்ட் ஆஃப் தி ஸ்டோரிஸ். வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும், எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாம போயிடும். நல்ல ஆழமா யோசிக்காமலோ சரியா புரிஞ்சுக்காமலோ யார் மேலேயும் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது.